கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். என கண்பானவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனங்கள் அவமாக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. எது காரணமாக இருக்கிறது? பாரம்பரியங்கள் அப்படின்னு ஒரு பதம் இங்கே வருகிறதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லியே வேத வசனத்துக்கு அல்லது தேவ வசனத்துக்கு ஒத்து வராத அநேக காரியங்களை துணிகரமாக செய்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ என்னப்பா பாரம்பரியத்தையே மாத்திருத, முந்தியெல்லாம் இப்படி இல்லையே, அதெல்லாம் இப்படி இல்லையே, ஏன் நீங்க அந்த பாரம்பரியம் எப்படி நடக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய ஆலயங்களிலே மக்கள் வயதானவர்களால் சண்டையிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள். ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பாரம்பரியத்தின் அடிப்படையிலே இருக்கிறதா, தேவ வசனத்தின் அடிப்படையிலே இருக்கிறதா என்று நம்ம அலசி பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் பாரம்பரியத்திற்கு அல்ல, தேவ வசனத்திற்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக காணப்படணும். உதாரணமாக, வீடு பால் காய்ப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா பாரம்பரியப்படி பாலை காய்ப்போம், பால் பொங்கிச்சான்னு கேட்போம், பாலை ஊற்றும் போது 3 தடவை ஊற்றுவோம். இதெல்லாம் பாரம்பரியங்கள். நீங்கள் வீட்டில் வாரத்துக்கு 2-3 தடவை தன்னாலே பொங்கிட்டு கிடக்கு பால். இன்னைக்கு நிறைய பாரம்பரியங்கள் தான் நடக்கே ஒழிய அந்த ரியல் பிளஸ்ஸிங் என்பது எவைகளினால் வருகிறது என்பதை அறியாமல் இருக்கிறோம். ரொம்ப கவனமாக, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பாரம்பரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோமா, தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம கவனிப்போம், செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை நாங்கள் அவமாக்காதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.